மேக்ஸ் நியூஸ் லப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டே இருக்குது. வேகமாக படிங்க. தேர்வு தள்ளி போகும்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். கொடுத்த தேதியில் கண்டிப்பாக தேர்வு நடத்த போகிறாங்க. நேற்று நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். முக்கியமான விஷயங்கள் மட்டும் இந்த திட்டமிட்டபடி அக்டோபர் 12 முதுகலை ஆசிரியர் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் பண்ணி சொன்ன பாயிண்ட் மட்டும் பாருங்கள். பாருங்கள், தேர்வர் ஒருவர் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தலைமைச் செயலகத்தில் இயங்கி வரும் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளித்திருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணை இயக்குனர் முதல்வரின் தனிப்பிரிவு தனி அலுவலருக்கு அனுப்பியுள்ள விளக்கத்தில் கூறியிருப்பதாவது: நீங்கள் தேர்வு தேதி தள்ளி வைக்கிறீங்களா இல்லையான்னு மனு கொடுத்துருந்த மனுவுக்கு பதில் பாருங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி ஒரு தேர்வுக்கான அறிவிக்கும் தேர்வு தேதிக்கும் தேர்வு தேதிக்கும் இடையே 60 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும். பாருங்கள், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு தேர்வுக்கான தேர்வு தேதி அறிவிப்புக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கும் தேர்வு தேதிக்கும், நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் உள்ள இடைவெளி 60 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இடைவெளி இருக்க வேண்டும். இருப்பினும் பாருங்கள், மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. இருப்பினும் முதுகலை ஆசிரியர் தேர்வில் தேர்வர்களின் நலன் கருதி 90 நாட்களுக்கு மேல் அவகாசம் அளிக்கப்பட்டது. எஸ், உண்மைங்க. 90 நாட்களுக்கு மேலே கால அவகாசம் நமக்கு கொடுத்தாங்க. எனவே ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி, ஏற்கனவே சொன்னபடி முதுகலை ஆசிரியர் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி அன்று நடைபெறும் என அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அந்த கொடுத்துருக்கிற மனுவுக்கு ரிப்ளையே கொடுத்துட்டாங்க. தேர்வு தேதி தள்ளி போக வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். திட்டமிட்டபடி அக்டோபர் 12 முதுகலை ஆசிரியர் தேர்வு. ரைட். ஸோ நீங்கள் தேர்வு தேதி தள்ளி போகணும்னு நினைக்காதீங்க. என்னோடய தனிப்பட்ட கருத்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளோட சுயநலத்தை பார்க்குறத விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய நலனை தான் நம்ம பார்க்கணும். சீக்கிரம் எக்ஸாம் வச்சு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் நடந்தால் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. நாம் வருத்தப்பட வேண்டாம். அடுத்தடுத்து தேர்வு தேதி அறிவிப்பு நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அது நல்லா தெரியும். ஸோ நீங்கள் இப்போவே பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். கொடுத்த டைமுக்குள்ளே படித்து பாஸ் பண்ணுறவங்க தானே எங்களுக்கு தேவை. இப்போது அந்த டைமுக்குள்ளே அடிங்கன்றேன். நல்லா படிங்க, உங்களால் முடியும். இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வேணும் ஆன்சர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு 100 கொஷினும், தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 150 கொஷினும் ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு பிடிஎஃபாக தரோம். அப்படியே ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு படிக்கலாம். நல்லா மார்க் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். பார்த்தோன்னே இந்த கலர் மார்க்கோடவே வரும் உங்களுக்கு பிடிஎஃப். ஸோ அப்படியே வேகமாக தினமும் எழுந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருங்க. சார், அந்த 100 கொஷின் இப்போ எஜுகேஷன் சைக்காலஜியில் 100 கொஷின் போதுமா சார்? இல்லை, அடுத்த 100 இன்னும் 2-3 நாளில் தரேன். முதல் 100 முடிங்க, அடுத்த 100 இன்னும் 2-3 நாளில் தரேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 150 கொஷின்ஸ் கிட்ட வந்துடுச்சு. அதையும் நல்லா படிச்சுக்கங்க. எவ்வளோ அப்பப்போ ரெடி ஆகிறத உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது எஜுகேஷன் சைக்காலஜியில் 70 கொஷின் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா? இப்போ 71வது வினாலேருந்து பார்க்கலாம். மிகச்சிறந்த சமுதாயத்திற்கு சிறந்த கல்வி அவசியம் என்றவர் பிளாட்டோ. அப்படி படித்த உடனே இப்படி அடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஏரியாவில் ரெடியாக இருக்கணும். மிகச்சிறந்த சமுதாயத்திற்கு சிறந்த கல்வி அவசியம் என்றவர் பிளாட்டோ. உடல், உயிர், மனம், ஆன்மீகம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வியை வலியுறுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர். உடல், உயிர், மனம், ஆன்மீகம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வியை வலியுறுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர். உலகளாவிய கல்விக்கான விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம்னாலே ரவீந்திரநாத் தாகூர் தான். மைண்டில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ரவீந்திரநாத் தாகூர். சாந்தி நிகேதன் பள்ளியை நிறுவியவர் ரவீந்திரநாத் தாகூர். இப்போ நான் கொடுக்குற இந்த 100 கொஸ்டின் இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஏரியாவும் ஒரு தட்டுனா ஃபீல் வரும். இந்த பிடிஎஃப் விட்டுறாதீங்க. கல்வியோடு உளவியலை இணைத்தவர் ஜான் டூயி. கல்வியோடு உளவியலை இணைத்தவர் ஜான் டூயி. சமூகவியலின் தந்தை என அறியப்படுபவர் காம்.
சார் இந்த சைக்காலஜியில் 100 கொஷின் பிடிஎஃப்ன்றீங்களே, அவ்வளோதான் நான் சைக்காலஜி இல்லை, இன்னும் அடுத்த 100 இன்னும் 2 நாளில் கொடுக்குறேன். இது அப்படியே நீங்கள் வேகமாக பார்த்துட்டே வந்தால் போதும். சார் நான் மற்ற பாடங்களும் படிக்கணும் சார், ஒரு நாளைக்கு 2 மணி ஒரு மணி நேரம் ஒரு பாடம் அப்படி பிரிச்சுக்குங்க. ஒரே நாளில் எல்லா பாடத்தையும் படிக்கணும். 1 மணி நேரம் ஒரு பாடத்துக்கு 1 மணி நேரம் அப்படி கொடுங்க. 1000 கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். 1000 கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். சைவ சித்தாந்தத்தின் புனித இடம் சிதம்பரம். சைவ சித்தாந்தத்தின் புனித இடம் சிதம்பரம். சைவ சித்தாந்தத்தின் புனித இடம் சிதம்பரம். இங்கிலாந்தாருக்கு எதிராக கலப்பை எடுத்து போராடிய வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இங்கிலாந்துக்காரங்களுக்கு எதிராக கலப்பை எடுத்து போராடினவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து, மதராஸ் சட்டமன்றத்தில் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. மதராஸ் சட்டமன்றத்தில் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஓகே, ஸோ இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் நிச்சயம் நான் தரேன். இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock இந்த பிடிஎஃப் 100 கொஷின் பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். வேகமாக படிங்க. அடுத்த 100 ஒரு 2 daysல தரேன். ஒரு 200 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டச் பண்ணாத ஏரியாவே இல்லைங்க, நீங்கள் எது வேணாலும் கேளுங்க அப்படின்ற உணர்வு தானாக வரணும். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருவீங்களா? ஆமாம், 1வது கொஸ்டின்லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருவேன். இதிலேருந்து கொடுத்துருவேன். இந்த பிடிஎஃப் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த மார்க் காப்பியோடு வரும். இப்போ ஜெராக்ஸ் பண்ணோம்னா அது பிளாங்க் ஆகிடும். ஆனால் நம்ம ஜெராக்ஸ் வந்து அனுப்புறதுக்கு டைம் இல்லைன்றதுனால பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்றேன். ஓகே, 100 கொஷின் சூஸ் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? நம்ம வந்து வரி வரியாக படித்தா கான்செப்ட் மனசில் நிற்காது. இந்த மாதிரி சூஸ் மாதிரி கொடுத்தா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கொஷின் இருக்குதுன்னு வைங்க. இப்போ எழுத்துப்பிழை குறைபாடு எது? டிஸ்பிராஃபியான்றது எழுத்துப்பிழை குறைபாடு. அப்போ டிஸ்கால்குலியா என்ன, டிஸ்லெக்ஸியானா என்ன, டிஸ்ப்ராக்ஷியானா என்ன? இது வந்து டிஸ்ப்ராக்ஷியா, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா அப்படின்னா என்னன்னு இங்கேயே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் ரிலேட்டட் கேட்டிருக்கீங்களா சார்? எஸ், டிஸ்கால்குலியாவுக்கு சொல்லிக்க முடியும். எண்கள் மற்றும் கணித செயல்கள் புரிந்து கொள்ள சிரமம் ஏற்படுத்தும் சிறப்பு கற்றல் குறைபாடு டிஸ்கால்குலியா. சரி, டிஸ்லெக்ஸியா என்ன? இந்த டிஸ்லெக்ஸியா சொல்லியிருக்கீங்களா, அது என்ன? இதை பாருங்கள், வாசிப்பு குறைபாடு என்பது டிஸ்லெக்ஸியா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது 4 ஆப்ஷனுக்கும் விடை கொஷின் தெரிஞ்சுக்கணும். இப்போ கிரெச்மர் இருக்காருன்னா அவர் ரிலேட்டட் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அதெல்லாம் வந்து உள்ளே கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்றுக்கும் வெக்ஸ்லர், இப்போ பிளாட்டோ புத்திசாலித்தன்மை அளவுகோலை அறிமுகப்படுத்தியவர் பிளாட்டோ. அப்போ வெக்ஸ்லர் என்ன பண்ணார், கோல்மன் என்ன பண்ணார், இதெல்லாம் கொஷின்ஸாக நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். கொடுக்காம 1 2 இருந்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்த 100ல் கொடுத்துருவேன். ஸோ 4 ஆப்ஷனில் இப்போது கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற 3 பேரும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுங்கன்றேன். அப்படி படிக்கணும். ஓகே, சரிங்க. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் சைக்காலஜி பிடிஎஃப் வந்து சைக்காலஜியில் 100, எஜுகேஷன் சைக்காலஜியில் 100, தமிழ் எலிஜிபிலிட்டியில் 150 தொட போகிறோம். இந்த 2 பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபே தரோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.